நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்தியா 360 ஜாப்ஸ் வித் பை உங்கள் நவீன். நண்பர்களே, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போறோடைய எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும். இந்த வீடியோஸ் இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பாக்ஸ் சைடுல இருக்கக்கூடிய ஹை பட்டனை தட்டி விட்டீங்கன்னா எங்களுக்கு பாயிண்ட்ஸ் வந்து சேரும். அது மிகப்பெரிய எங்களுக்கு ஊண்டுகோலாக இருக்கும். இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, தமிழக அரசு மின்சாரத்துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அனௌன்ஸ் பண்ற இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். அதாவது இபி டிபார்ட்மெண்ட் போல வந்து பாத்தீங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் தேவையான மெட்டீரியல் எக்யூப்மெண்ட் தயாரிக்கும் இடம் பெல் நிறுவனத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன் மூலம் பியூலி நிரந்தர அரசு பண்ணிட்டாங்க. சோ அப் டு வந்து 1,12,400 சம்பளம் வாங்க முடியும். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு எக்ஸாமும் கிடையாது, ஒன்லி இன்டர்வியூ அடிப்படையில மட்டும்தான் வந்து எடுக்கப்படுறதா சொல்லியிருக்காங்க. அந்த இன்டர்வியூ நடைபெறும் தேதி வந்து பாத்தீங்கன்னா 30/4/2026 சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் வந்து இந்த போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்கலாம். இதோடைய மற்ற டீடைல்ஸ் எல்லாம் பாக்குறது மாதிரி இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்படிதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். இனிமே நம்மளுடைய டெலிகிராம், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கோம். பிசினஸ் ரிலேட்டட் குரீஸ் கான்டாக்ட் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா நவீன் 812244@gmail.com அல்லது நவீன் 9965@gmail.com அல்லது நவீன் 73585@gmail.com இந்த 3 மெயில் ஐடி மூலமா உங்களோட குரீஸை எங்ககிட்ட நீங்க கேட்கலாம். சரி வாங்க நண்பர்களை, பண்ணாம அந்த அபிஷியல் வெப்சைட் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம். நண்பர்களே, இப்ப நீங்க திரையில வந்து பார்த்துட்டு இருக்கிறது எல்லாத்துக்குமே நம்ம பரிச்சயமான ஒரு வெப்சைட். அதாவது பெல் நிறுவனம் பாரத் ஹெவி எலக்ட்ரிகல்ஸ் லிமிட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய அபிஷியல் நோட்டிபிகேஷன் தான் பார்க்க போறோம். மின்சாரம் தயாரிக்கும் இடத்துல இருந்து வந்திருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன். சோ இதை பார்த்தீங்கன்னா தெர்மல், நியூக்ளியர், ஹைட்ரோ, சோலார் இந்த மாதிரி ஜெனரேஷனுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெல் நிறுவனத்துல இருந்து தான் எக்யூப்மெண்ட் எல்லாமே நம்ம வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. சோ அங்கிருந்து வந்திருக்கக்கூடிய அபிஷியல் நோட்டிபிகேஷன் என்ன போஸ்டிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டர், மெடிக்கல், பேராசிட்டர் ஸ்பெஷலிஸ்ட் போஸ்டிங் தான் வந்து அனௌன்ஸ் பண்ண பண்ணிருக்காங்க. 2 இயர்ஸ் பீரியட் வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ண பண்ணிருக்காங்க. நமது திருச்சி லொகேஷன்ல இருந்து தான் ஒர்க்கிங் வந்து அனௌன்ஸ் பண்ண பண்ணிருக்காங்க. இதுல சிஎம்பி ஸ்பெஷலிஸ்ட்க்கு வந்து 3 காலி பணியிடங்களும், அதுக்கப்புறம் பொலமலிஸ்டுக்கு வந்து 1 காலி பணியிடம், ஜெனரல் மெடிசனுக்கு வந்து 2 காலி பணியிடங்களும் வந்து அனௌன்ஸ் பண்ண பண்ணிருக்காங்க. இயற்கடைகளுக்கு 1, ஓபிசிக்கு 1, எஸ்சிக்கு வந்து 1, எஸ்டிக்கு எதுவுமே கிடையாது. இதுக்கான எஜுகேஷன் குவாலிபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எம்பிபிஎஸ் டிகிரி எடுத்து படிச்சிருந்திருக்கணும். அது இல்லைன்னா போஸ்ட் கிராஜுவேட் எடுத்து படிச்சிருந்திருக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அப் டு வந்து 45 இயர்ஸ் வரைக்கும் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஏஜ் ரிலாக்சேஷன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா எஸ்சி கேட்டகரிக்கு வந்து 5 இயர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஓபிசி நான் கிரிமி லேயருக்கு வந்து 3 இயர்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. மாற்றுத்திறனாளியில இருக்கீங்க அப்படின்னா 10 வருஷம் வந்து சொல்லியிருக்காங்க. அதுல ஓபிசி 13, எஸ்சி கேட்டகரிக்கு 15. சோ 40% இடஒதுக்கீடு வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு கொடுக்கறதா வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இதை தவிர்த்து வந்து பாத்தீங்கன்னா எக்ஸர்வீஸ் வந்தாலும் சரி விண்ணப்பிக்கலாம். எஸ்டி கேட்டகரியில் இருக்கிறாலும் சரி எக்ஸர்வீஸ், அதே மாதிரி மாற்றுத்திறனாளி யாரெல்லாம் வந்து விண்ணப்பிக்கலாம் சொல்லிட்டு அவங்களுக்கு எலிஜிபிலிட்டி டீடைல்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இதுக்கான மாத சம்பளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1,10,10,400 ரூபாய் வந்து சம்பளம் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இதை தவிர்த்து மெடிக்கல் பாலிசி வந்து 2 lakhs இருக்குது. செல்ஃப், ஸ்பவுஸ், சோ டு டிபெண்டன்ட், சில்ட்ரன், ஃபேமிலி இந்த மாதிரி ரிலேட்டட் எல்லாத்துக்குமே கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. செலக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இன்டர்வியூ, பர்சனல் இன்டர்வியூ அடிப்படையில மட்டும் எடுக்க போறாங்க. இது வாக்கின் இன்டர்வியூ தான் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ இந்த வாக்கின் இன்டர்வியூ வந்து பாத்தீங்கன்னா 30/4/2026 காலையில 10 மணிக்கு வந்து நடக்க போகுது. சிஎம்பி ஸ்பெஷலிஸ்டுக்கு 3 காலி பணிகளுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. சோ வெனு பாத்தீங்கன்னா லொகேஷன் எங்க நடக்க போனா HR கான்பரன்ஸ் ஹால், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பில்டிங், பெல், HPP, திருச்சி 620-014 இந்த அட்ரஸுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா 30/4/2026 வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சோ நீங்க பார்ட்டிசிபேஷன் வந்து இன்டர்வியூ வந்துட்டு பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணா அதுக்கு முன்னாடி 29/4/2026 இன்னும் 2 நாள் தான் டைம் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் இருக்கா உங்களோட டாக்குமெண்ட் டீடைல்ஸ், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட், அதே மாதிரி உங்களோட ஐடி ப்ரூஃப், சோ உங்களோட சேலரி ஸ்ட்ரக்சர், சோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களோட என்னென்ன டாக்குமெண்ட், அடிஷனல் குவாலிபிகேஷன், எஜுகேஷன், மார்க் ஷீட், இந்த மாதிரி போஸ்ட் குவாலிபிகேஷன் எல்லா டாக்குமெண்ட் டீடைல்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா மெடிக்கல் கோர்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும், அதோட சர்டிபிகேட், கம்யூனிட்டி சர்டிபிகேட், பர்த் சர்டிபிகேட், இந்த மாதிரி சர்டிபிகேட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாஃப்ட் காப்பி எடுத்து இவங்க இங்க கொடுத்திருக்கக்கூடிய recruit recruit@bell.in இந்த மெயில் ஐடிக்கு வந்து பாத்தீங்கன்னா 29/4/2026 வந்து அனுப்பணும். அப்படி அனுப்புறவங்களை மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 30ஆம் தேதி இன்டர்வியூ நடக்கும். அந்த 30ஆம் தேதி போறப்ப வந்து பாத்தீங்கன்னா
ஒரிஜினல் ஒரு செட் ஆஃப் ஜெராக்ஸ் காப்பியும் வந்து கொண்டு போகணும் வந்து சொல்லியிருக்காங்க. சோ இங்க ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன் முதற்கொண்டு எல்லாமே கொடுத்திருக்காங்க, நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மறுபடியும் சொல்றோம், வாக்கின் இன்று நடைபெறும் தேதி 30/4/2026. இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்ம். 3 மாதத்திற்குள் எடுத்திருக்கக்கூடிய போட்டோ வந்து ஒட்டணும். சோ அதுக்கப்புறம் உங்களுடைய நேம், கேப் லெட்டர், உங்களுடைய அட்ரஸ், ஸ்டாண்டர்ட் கோடு, மொபைல் நம்பர், பின்கோடு, டெலிபோன் நம்பர், இமெயில் ஐடி, டேட் ஆஃப் பர்த், மேலா ஃபீமேலா, டிரான்ஸ்ஜெண்டரா, மேரிடா அன்மேரிடா, டிவோர்ஸ்டா, விண்டோவா, நேஷனாலிட்டி, ரிலிஜியன், ஓபிசி, ஜெனரல் கேட்டகரி, எஸ்சி கேட்டகரி, ஃபாதர் நேம், மதர் நேம், அதே மாதிரி மாற்றுத்திறனாளி எஸ்ஆ நோவா. ஸோ எஸ்னா அதுல என்ன கேட்டகரியில இருக்கீங்க, அதற்கு அடுத்தபடியாக உங்களுடைய டிகிரி ஹோல்டர் எம்பிபிஎஸ் டீடைல்ஸ், அதற்கு அதுல வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இயருக்கும் வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியா வந்து கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி போஸ்ட் டிகிரி குவாலிபிகேஷன் வந்து கொடுத்திருக்காங்க. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் டீடைல்ஸும் வந்து கொடுத்திருக்காங்க. உங்களுடைய ரிலவெண்ட் எக்ஸ்பென்ஸ் டீடைல் நீங்க வந்து விலாவரியா வந்து கொடுக்கணும். ஸோ நீங்க எதுக்காக பெல் நிறுவனத்துல வந்து ஜாயின் பண்ண போறீங்க அதுல ஃபீல் பண்ணணும். அதற்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஜாயின் பண்ண போறீங்கன்னா 1 to 3 மந்த்துக்குள்ள நீங்க எப்ப ஜாயின் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அதுவும் வந்து செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். ப்ரொஃபஷனல் ரெஃபரன்ஸ், அதாவது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நீங்க வேலை பார்த்த கம்பெனி இருக்கக்கூடிய ஒரு 2 ரெஃபரன்ஸ் நம்பர், அவங்களுடைய டெசிக்னேஷன், அட்ரஸ் வந்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் டேட்டு, பிளேஸ், சைனு, உங்களுடைய நேம், இது எல்லாமே கரெக்டா வந்து ஃபில் பண்ணி மேல சொன்ன நம்ம 29/4/2026 இந்த மெயில் ஐடிக்கு வந்து பாத்தீங்கன்னா recruit@bell.in இந்த மெயில் ஐடிக்கு அனுப்பணும். சோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல் இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ், ஃபேஸ்புக், இன்ஸ்டா வந்து பிரைவேட்டா வந்து சாட் பண்ணலாம். பிசினஸ் ரிலேட்டட் குரீஸ் கான்டாக்ட் பண்ண நினைச்சீங்கன்னா naveen812244@gmail.com அல்லது naveen99650@gmail.com அல்லது naveen73585@gmail.com இந்த 3 மெயில் ஐடி மூலியமா உங்களோட கொரிஸை எங்ககிட்ட நீங்க கேட்கலாம். So thank you friends, thank you so much, all the best for your career.